ஹாய், இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய லைஃப் ஸ்டைலில் ஒரு ஷார்ட்ஸாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 80 வீடியோக்கு மேலே போட்டுட்டேன். எனக்கு ஒரு 200 சப்ஸ்கிரைபர் பார்த்தா இருக்காங்க. அதை நினச்சாலே கொஞ்சம் ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு என்னோடய மினி விலாகை ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் உருளைக்கிழங்கெல்லாம் வேக போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மசிச்சு எடுத்து வச்சாச்சு. நான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலாவுக்கு எல்லாம் தாளிக்க ஆரம்பித்தாச்சு. நான் இந்த 1 வீக்காக தான் இந்த ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி சும்மா எடுபுடி ஒர்க்கு தான் கூட பண்ணிகிட்ருப்பேன். இப்போல்லாம் நான் தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி நானும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஈஸியாக தான் இருக்கும் ஓரளவுக்கு. கொஞ்சம் பெரிய அந்த வெயில் டைமில் அந்த அனலில் நிற்க முடியல தான். ஆனாலும் கொஞ்சம் போக போக பழகிரும் போல். இந்த ஸ்வீட் செக்ஷனில் நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு இது வரைக்கும் வரல. அதனால் பார்த்திங்கன்னா நான் இதுலேயே இருந்துக்கிறேன்பா, இந்த ஸ்பைசஸில் என்கிட்ட கொடுத்துருங்கிற மாதிரி நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். என் ஹஸ்பண்ட்டு ஸ்வீட் செக்ஷன்லாம் அவர்கிட்ட தள்ளி விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதே அந்த மசாலாவில் வேறு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிலே வந்து பானிபூரிக்கும் குருமாவும் தாளித்து விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இருக்கிற தட்டுப்பூட்டு சாமானத்தில் கழுவிட்டு கீழே போய் லஞ்ச் ஒர்க்கு தான் பார்க்கணும். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நான் தயிரை தாளிச்சிட்டு பீட்ரூட் பொரியல் பண்ணலான்ட்டு நானும் செஞ்சுட்டேன். இந்த பெரிய பெரிய ஒர்க்லாம் மேக்ஸிமம் என்னோடய ஹஸ்பண்டே பார்த்துக்குவார். எங்கிட்டலாம் தள்ள மாட்டார். ஆனாலும் நான் தான் இப்போ அடம் பிடிச்சி ஒவ்வொன்றும் பண்ணிகிட்ருக்கேன். கூடிய சீக்கிரம் எப்போ நானே சலுப்பாகி விட போகிறேன்னு தெரியல. நம்ம விலாக் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி